நண்பா தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். கடந்த 2-3 நாளா திருச்சி கிழக்கில் ராகவா லாரன்ஸ் நிற்க போறாரு. அவர் தான் கன்ஃபார்மாக நிற்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு ராகவா லாரன்ஸ் சைட்லேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது என்னன்றது முதல்ல பார்க்குறேன். முதல்ல நம்ம தளபதி விஜய் 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் 2 தொகுதியில் நின்னாரு. ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. அதில் ஒரு தொகுதியில் தான் எம்எல்ஏவே இருக்க முடியும். அதனால திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணிட்டாரு. அந்த ஒரு தொகுதிக்கு இப்போ யார் எம்எல்ஏ வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பல குழப்பங்கள் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசி கொஞ்ச நாளாவே ராகவா லாரன்ஸ் தமிழக வெற்றி கழகம் சார்பா திருச்சி கிழக்குல நிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சு. முதல்ல இந்த ஒரு தகவல் ஏன் பரபரப்பா போயிட்டு இருக்குன்னா, அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தளபதி விஜய் பத்தியும் டிவிகே பத்தியும் நிறைய போஸ்டுகள் அப்படின்றது போடப்பட்டு வந்துச்சு. இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் ராகவா லாரன்ஸ் தளபதியோட டிவிகே சார்பா திருச்சி கிழக்குல நிக்க போறாரு அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, தளபதி விஜய் முதலமைச்சரா பதவியேற்ற பிறகு நிறைய விஷயத்துல ராகவா லாரன்ஸ் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. விஷால் விஷயத்துல கூட விஷாலுக்கு பதிலடி கொடுத்து தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இதுல உண்மையான விஷயம் என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல 1 மில்லியனுக்கு மேல இருக்கு அவருடைய ஐடின்னு சொல்லப்படுறது ஒரு ஃபேன் பேஜ். அதுல போற போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு ராகவா லாரன்ஸ் தளபதி கட்சியில சேர்ந்து திருச்சி கிழக்குல நிக்க போறாரு அப்படின்னு ஒரு பொய் செய்தியா பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. அது ராகவா லாரன்ஸோட அபிஷியல் ஐடி கிடையாது. அது ஒரு ஃபேன் பேஜ். ஆனா 1 மில்லியனுக்கு மேல இருக்கிறதால அது பல பேர் ஐடியை செக் பண்ணாமலே ராகவா லாரன்ஸ் நிக்க போறாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ராகவா லாரன்ஸ் சைட்ல இருந்து வந்திருக்க தகவல் என்னன்னா, இதை பத்தி எங்ககிட்ட யாரும் பேசவும் கிடையாது. இது வரைக்கும் யாரும் பேசவும் கிடையாது. ஒருவேளை நண்பர் விஜய் சொன்னாருன்னா கண்டிப்பா பரிசீலிப்போம், கண்டிப்பா மக்களுக்காக நாங்க வருவோம் அப்படின்ற மாதிரி தான் ராகவா லாரன்ஸ் சைட்ல சொல்லியிருக்காங்களா. அது மட்டும் கிடையாது, சகாயம் ஐஏஎஸ் தெரியுங்களா, அவர் தான் நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யார் நிக்க போறாங்கன்னு முடிவா சொல்லல. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லாரன்ஸ் என்னால சப்போர்ட் பண்ணீங்களான்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.